உதவி பேராசிரியர், முதுகலை தமிழ்துறை, வேவா வன்னியபெருமாள் பெண்கள் கல்லூரி, விருதுநகர். மணிமேகலையினுடைய காப்பிய நோக்கம், மணிமேகலை காப்பியம் சமய காப்பியமாக உருவெடுத்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முழுக்க முழுக்க சமயத்தை பரப்பக்கூடிய நோக்கில் எழுதப்பட்ட காப்பியம் மணிமேகலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த காப்பியத்துல வினை கோட்பாடு, நிலையாமை கோட்பாடு, அறநெறி கோட்பாடு, உயிர் கொலை கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்கு. கற்பனைகள் நிறைந்த ஒரு காப்பியம். இது எல்லாமே மணிமேகலைக்கு நாம கொடுக்கிற ஒரு பொது பார்வை. ஆனா இக்காப்பியம் முழுக்க முழுக்க முன்வைக்கின்ற கருத்து என்னவெனில் பசிப்பிணியை நீக்குவதுதான். நம்ம காப்பி முழுவதும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது முன்வைக்கின்ற கருத்து இதுவாகத்தான் இருக்கின்றது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற உயரிய சிந்தனையை முன்வைக்கிறது இக்காப்பியம். பசிப்பிணியின் கொடுமையை எடுத்து இக்காப்பியம் போன்று ஓர் இலக்கியம் இந்த அளவிற்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இல்ல. தமிழ் இலக்கியங்களை நிறைய படைப்புகள் பசிப்பிணியின் கொடுமையை எடுத்து எம்பிரிப்பினும் அதையே ஒரு முழு படைப்பாக முன்வைத்த காப்பியம் என்ன அப்படின்னு, படைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிமேகலை தான். மணிமேகலையினுடைய இந்திர விழா, தொடக்க காதை இந்திர விழா. அதுல முதல்லயேவோ அந்த இந்திர விழாவில் முரசறைந்து அறிவிக்கின்ற பொழுது கூட பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கன் விழாவரை காதையில இடம்பெறுகின்ற செய்தி. அது முன்வைக்கின்ற ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் எல்லாம் வளமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டில் பசி பிணி இருக்கவே கூடாது. இதே கருத்தை தான் இந்த மணிமேகலை காப்பியமும் முன்வைக்கிறது. பசியும் பிணியும் பகையும் நீங்கி அப்படிங்கிறத ஆழமாகவும் பதிவு செய்துள்ளது. இக்காப்பியத்துல பசி பிணியினால் என்னென்ன இன்னல்கள் ஏற்படும், மனித வாழ்க்கையில் எதையெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு நிலை பசியினால் உருவாகும் அப்படிங்கறது இந்த காப்பியம் முன்வைக்கிறது. பாத்திரம் பெற்ற காதையில இது குறித்த செய்தி இடம்பெறுகிறது. குடி பிறப்பு அழிக்கும், விழுப்பம் கொள்ளும், படித்த கல்வி பெரும்புனை விடுவும், நான் அணிகளையும் மான் எழில் சிதைக்கும், பூன்முளை மாதரோரு புடம்கடை நிறுத்தும், பசிப்பிணி என்னும் பாவி. நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா அவர்ல சாத்தனார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பசியை பாவி என்று சுற்றப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பசி கொடுமையின் காரணமாக ஒருவனுடைய குடி பிறப்பு, அழகு, கல்வி அனைத்தும் இழக்கக்கூடிய நிலை. அதாவது நாணத்தக்கம், செய்யத்தகாத செயல் அப்படி நாணத்தக்க செயலை கூட செய்யக்கூடிய தன்மை இந்த பசியினால் ஏற்படும். மனைவியுடன் பிறருடைய கடைவாயிலில் நிற்கக்கூடிய தன்மையும் இந்த பசியினால் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது பசியினால் ஏற்படுகின்ற ஒரு சீரழிவினை மிகவும் அழகாக சாத்தனார் பதிவு செய்துள்ளார். பசியினால் ஏற்படும் பாதகம் மணிமேகலையெல்லாம் பொதுவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய கிளைக்கதைகள் கொண்ட காப்பியம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். முதன்மை கதை, கிளைக்கதைகள், மைய கதை நம்ம சொல்வோம். இந்த மைய கதைக்கு அரண் சேர்க்கின்ற வகையில் தான் நிறைய கிளைக்கதைகள் இடம்பெற்றிருக்கும். மணிமேகலையினோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசிப்பிணி அற்ற ஒரு நிலையை உருவாக்குவதுதான். இப்ப இந்த மைய கதைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிறைய கிளைக்கதைகள் இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆபுத்திரன், காயசண்டிகையினுடைய கதை, விஸ்வாமித்திரன் கதை, இந்த மாதிரி நிறைய கிளை கதைகள் மைய கதைக்கு துணை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. பசியால் நேரும் பாதகம் பற்றி சொல்கின்ற வேளையில அரசு தலை நீங்கிய அருமறை அந்தணன் இருநில மருங்கின் யாங்கனம் திரிவோன் அரும்பசி களைய ஆற்றுவது காணான் திருந்தானாவின் தின்னுதல் உருவோன். இது பாத்திரம் பெற்ற காதையில இடம்பெறுகின்றது. அதாவது பசியினுடைய கொடுமையை விளக்குவதற்காக ஒரு சான்று கூறி எடுத்திருக்கின்றார் தீவத்திலகை. அதாவது மணிமேகலா தெய்வம் மணிமேகலைய மணிபல்ல தீவலத்துல விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவள் முன்னாடி தோன்றுகின்ற ஒரு தெய்வம் தீபத்திலகை. அவள் இந்த பசிப்பிணியினுடைய கொடுமையை எடுத்துரைக்கின்ற வேலையில இந்த செயல் இடம்பெற்றுள்ளது. அரசு தலை நீங்கிய அருமறை அந்தணன் விஸ்வாமித்திரர் பிறப்பில் அரச பரவை சார்ந்தவராக இருப்பினும் அவர் வளர்வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்தணர் நிலையில தான் அவர் இருப்பார். மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுகின்ற வேளையில அவர் உற்ற இன்னல்கள், சாதாரண பசி அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா ஏழை எளியவர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு
பொதுவா நமக்கு தெரியும் நமக்கு. ஆனா பசி அப்படிங்கிறது ஏழை பணக்காரர் என்ற நிலை பாராது அனைவரையும் வதைக்கக்கூடியது. நம்முடைய சிந்தனை இந்த 2 நிலைகள்லயே இருக்கும். அதாவது ஏழையும் பாதிக்கும், பணக்காரர்களையும் பாதிக்கும் அப்படிங்கறத நாம நினைச்சிருப்போம். ஆனால் முற்றும் துறந்த முனிவரையும் இந்த பசி பாதிக்கும் அப்படிங்கிறத மணிமேகலை பதிவு செய்துள்ளது. மிகுந்த பசியின் காரணமாக விஸ்வாமித்திரர் நாயினுடைய தசையை உண்ணுவதாக இந்த கதை சொல்கின்றது. அதாவது விஸ்வாமித்திரனுடைய பசி இன்னலை இந்த கதை பதிவு செய்துள்ளது. அதனால்தான் அன்னதானத்தை முதன்மைப்படுத்துகிறது நம் இலக்கியங்கள். நற்செயல் பலவற்றை எடுத்துரைக்கும் பாரதி வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்றார். வள்ளுவ பெருந்தகையும் உருவசி இல்லாத நாடே நல்ல நாடு என்கிறார் வள்ளுவர். வள்ளுவர் கருத்தும் சாத்தனார் கருத்தும் ஒன்றிணைவதை காண முடிகிறது. முதற்காதையில இந்திர விழாவினுடைய முரசறைந்து அறிவிக்கும் பொழுது பசி இல்லாத ஒரு நாடு உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. வள்ளுவ பெருந்தகையும் உருவசி இல்லாத நாடே நல்ல நாடு என்கின்றார். அடுத்தது இந்த காதையில மற்றும் ஒரு கிளைக்கதையாக இடம்பெறுவது காயசண்டிகை. காயசண்டிகை அப்படின்னு சொன்னோடனே நமக்கு அனைவருக்கும் நினைவு வரக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் அடைந்த யானை தீ நோய் எனும் பசி, அவர்கள் அடைந்த இன்னல். அந்த பசி நோயை மணிமேகலை தீர்த்து வைக்கின்றார். தன்னுடைய இந்த பசியை தீர்க்கக்கூடியவளாக மணிமேகலை இருக்கின்றாள் என்பதை அறிந்து அவளிடம் இருந்து உணவினை பெற்று அவளுடைய இன்னலை போக்கிக் கொள்கின்றார். அவளுக்கு இந்த சாபத்தை அளித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு முனிவர் தான். அதாவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அந்த நாவற்கனியை உண்ண விடாமல் செய்ததன் காரணமாக காயசண்டிகைக்கு இந்த சாபத்தினை விருஷக முனிவர் அளிக்கின்றார். பல இன்னல்களை மேற்கொண்டு அந்த யானை பசித்தி நோயை நீக்குகின்றார் காயசண்டிகை. காயசண்டிகையினுடைய செய்திகள் முழுவதும் அந்த மணிமேகலையில பார்க்கும்பொழுது மிகுந்த இன்னலுக்கு, பசியினால் மிகுந்த இன்னலுக்கு அலைந்திருக்கின்றார் அந்த பெண் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. விருஷக முனிவர் இட்ட சாபம் அவரும் அந்த சாபத்தை எந்த சூழல்ல வழங்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அந்த உணவு கிடைக்காத ஒரு சூழலில் அவர் கோபம் அடைந்து, பசி கோபத்தை கூட உண்டு பண்ணக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. அந்த கோபத்தின் காரணமாக தான் விருட்சக முனிவரும் சாபம் கொடுக்கின்றார். இந்திர விழாவில் காணும் பொருட்டு வந்த ஒரு பெண். அந்த காயசண்டிகை கிளைக்கதையும் நமக்கு இந்த பசியினுடைய கொடுமையை தான் நமக்கு முன்வைக்கிறது. ஆபுத்திரனுடைய செய்தியும் அதைத்தான் கூறுகிறது. ஆபுத்திரனுக்கு கிடைக்கின்ற சிந்தாதேவியின் மூலம் கிடைக்கின்ற அந்த அமுத சுரபி, அந்த அமுத சுரபினை கொண்டு உலக உயிர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற அவருடைய சிந்தனையை இந்திரன் சோதித்து பார்க்கின்றார். உலக உயிர்களுக்கு அவரை சார்ந்து வருகின்ற உயிரினங்கள் அனைவருக்கும், பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு என்று அனைத்து உயிரினங்களுக்கும் உணவளித்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகின்ற வேளையில் இந்திரனுடைய அந்த செயல் அவருக்கு ரொம்ப இவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு நம்ம வரம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில இவரிடம் கேட்கின்றாரு ஆபுத்திரன். ஆபுத்திரன் அதற்கு சொல்றாரு, ஈத்துவக்கம் இன்பம் காணாத நகரினை பெற்றவர்கள் நீங்கள், அதனால எனக்கு இந்த ஒரு வரமே போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கின்றார். அதனால ஆபுத்திரனுடைய அந்த ஒரு ஆணவத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த வறட்சியினை ஏற்படுத்துகின்ற அந்த இடத்துல மிகுந்த மழை பொழிவினை ஏற்படுத்தி யாவரும் உணவிற்கு பஞ்சமில்லாமல் வாழ்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றார். அப்ப அந்த இடத்துல இருந்து அந்த உணவினுடைய தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஆபுத்திரன் வேற ஒரு பகுதிக்கு சாவக நாடு நோக்கி செல்கின்றார். அந்த இடங்கள்லயும் அவரால் அந்த ஒரு தீவில் தனித்து விடப்படுகின்ற வேளையில தனக்கு ஒருவனுக்கு மட்டும் பயன்படக்கூடிய இந்த அமுத சுரபி, இந்த பாத்திரம் தனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்திலேயே மாண்டு விடுகின்றார். அதாவது இப்போ இந்த கிளைக்கதைகள்ல காயசண்டிகை, ஆபுத்திரன், விஸ்வாமித்திரன் இந்த கதைகள் எல்லாமே பசியினுடைய இன்னல்களை ஏதோ ஒரு வகையில் சொல்கின்றது. பசியினால் ஒழுக்கம் கெடும் என்பதையும் மணிமேகலை பதிவு செய்கின்றது. 12 ஆண்டு பதிகள் நல்நாடு மண்ணுயிர் மடிய மழை வளம் கரந்தீங்கு ஈன்றாள் குழவிக்கு இறங்காலாகி தான் திணி தின்னும் தகையமது ஆயுது. அதாவது ஒரு தாய் என்பவள்
குழந்தைக்கு அமுது உடைப்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக நேர்த்தியாக செயல்படக்கூடியவள் அப்படிங்கிறது யாருக்கும் சொல்லி புரியணும் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாருக்குமே புரியும். ஆனால் அப்படிப்பட்ட தாய் கூட மிகுந்த பசி என்கின்ற வேளையில், மிகுந்த வறட்சி, மழை இல்ல, அந்த மாதிரி துன்பமான ஒரு வேலைகள்ல என்ன செய்வா, அப்படி எந்த மாதிரி மாறிடுறா அப்படிங்கிறது இந்த மணிமேகலை காப்பியம் சொல்கிறது. ஈன்றால் குழவிக்கு இறங்கால் ஆகி தான் தனி தின்னும், தானாக தனித்து உண்ணக்கூடியவளாக மாறக்கூடியவள் அப்படின்னு சொல்லி இந்த பசி அப்படிங்கிறது, இந்த தாய்மை அப்படிங்கிறத ஒழுக்கத்தை கூட அது கெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காவியம் பதிவு செய்துள்ளது. தலையாய அறமாகவே கருதுகிறது மணிமேகலை. தலையாய அறமாக கருதுகின்றார் சாத்தனார். பசிப்பினியை போக்குவதையே தலையாய அறமாக கருதுகின்றார். மக்கள் தேவர் என இருசாரர்க்கும் ஒத்த முடிவின் ஓரறம் உரைக்கேன். அதாவது மக்களுக்கு தனியா தேவருக்கு தனியா அப்படின்னு சொல்லி இல்லாம இருவருக்கும் ஓரறம் உரைக்கின்றேன். பசிப்பினை தீர்த்தல் என்றே அவரும் தவப்பெரும் நல்லறம் சாற்றினர். தலையாய அறமாக சாத்தனார் கருதுவதை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. ஏழைகளின் பசியை போக்குவோரிடத்தில்தான் உயர்வான அற வாழ்க்கை அமைந்துள்ளது என்பதை பார்க்க முடிகிறது. அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாத இதுகேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உரையும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதியில். இதுலயுமே நம்ம பார்க்கும்போது முதல்ல என்னதான் சொல்லியிருக்காங்க, உண்டியும் உடையும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதியில் என்று ஆபுத்திரனோடு மணிபல்லவம் அடைந்த காதையில் இது குறித்த செய்தி இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது. நல்லறமாக போற்றுகிறது. பசிப்பினை அகற்றுவதை நல்லறமாக போற்றுகின்றது மணிமேகலை. ஆற்று நகருக்கு அளிப்போர், அறவிலை பகர்வோர், ஆற்றா மாக்களுக்கு அரிம்பசி களைவோர், மேற்றி உலகில் மெய்நெறி வாழ்க்கை மண்தின் நாளத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை, உணவு கொடுத்தவர் உயிர் கொடுத்தவராக கருதப்படுகின்றார். அதாவது நாம் ஆற்றுகின்ற நல்லறம் இயலாதவர்களுக்கு ஒன்று ஈவதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதையும் பதிவு செய்துள்ளது. வரியார்க்கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை மீற துடைத்து என்கின்றார் வள்ளுவ பெருந்தகையும். இதே கருத்தை நம்மளுடைய இலக்கியங்கள் பலவற்றிலும் காண முடிகின்றது. அதாவது இயலாதவர்களுக்கு ஒன்று ஈவதுதான் ஈகை என்பதை, ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் என்கின்றது கலித்தொகை. நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோக்கும் என்கின்றது புறநானூறு. குறித்துமாறு எதிர்ப்பை பெறாமையன் என்கின்றது புறநானூறு. கூற்றும் குறி எதிர்ப்பை கொள்ளும் தகைமையத்தே என்கின்றது முத்தொள்ளாயிரம். முடிவுரை: ஏழைகளின் பசியை போக்குவோரிடத்தில்தான் உயர்வான அறவாழ்க்கை அமைந்துள்ளது என்பதை மணிமேகலை பல இடங்களிலும் பாங்குற எடுத்துரைக்கிறது. தர்மம் செய்வது பெரிதென்று அதை தக்கோருக்கு செய்ய வேண்டும் என்பதை பலவிடங்களிலும் பறைசாற்றுகின்றது. பசிப்பினியின் கொடுமையை நீக்குவதையே தலையாய அறம் என்று அழுத்தமாக பேசுகின்றது மணிமேகலை. மணிமேகலை காப்பியம் முழுவதும் பார்த்தோம் என்றால் முதலிலிருந்து இறுதி வரை பசிப்பினியை நோக்குவதையே தலையாய அறமாக கொண்டுள்ளது. மணிமேகலை காப்பியத்தில் அமுத சுரபியை நாம் நீக்கிவிட்டு பார்த்தோம் என்றால் காப்பியம் முழுமையில்லை என்பது நாம் அறிந்த ஒன்று. நன்றி.